குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 6/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. இன்று மாலை, அதாவது திதி இன்று மாலை 4:09 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி. நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இன்றைக்கி ஆடி கிருத்திகை. நாம யோகம் பிற்பகல் 1:50 வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கௌளவ கரணமும் தைத்துல கரணமும் இரண்டும் இருக்குது. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:18 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இருக்குது. அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. குரு வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அப்படின்னும்போது மாலை 4:10 தான் ஆரம்பமாகுது கிருத்திகை. ஆனால் இன்றைக்கும் செய்யலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை நாளைக்கு முழுதும் இருக்குது கிருத்திகை. சரிங்களா? சில பேர் இந்த பால் குடம் எடுக்கிறவங்க, காவடி எடுக்கிறவங்க, அந்த மாதிரி எடுக்கிறவங்களாம் வெள்ளிக்கிழமை செய்வாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருத்திகையில் விரதம் இருந்து இதை செய்வாங்க. அது இன்றைக்கி சில பேர் வியாழக்கிழமை மாலையில் வர்றதுனால மாலையில் செய்யக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை வர்றதுனால நம்ம முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் செய்யணும். அதை பற்றி நாளைய தினம் பார்க்கலாம். இன்றைக்கும் கிருத்திகை இருக்கிறதுனால நம்ம முருகப்பெருமானையும் சேர்த்து வணங்கலாம். இன்றைக்கி சித்தர்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் பணம் தடையில்லாமல் வருவதற்கும், வேலை கிடைப்பதற்கும், கடன் தீர்வதற்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் குரு பகவானும். சிம்மத்தில் கேது பகவான். கன்னியில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மேஷத்தில் சந்திர பகவான். அதே போல் மிதுனத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு மஞ்சள், குண்டு மஞ்சள் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு வெள்ளை துணி எடுங்க, அதில் கொஞ்சம் அட்சதை வைங்க. இந்த மஞ்சளை வச்சு அப்படியே பொட்டலமாக கட்டி ஒரு மூட்டையாக கட்டி பேகுக்குள்ளே வச்சுக்கின்னு போங்க. போகிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்தால் வருமானம் வரும்ன்றதை பார்க்கலாம். இவர்கள் வசிக்கின்ற வீட்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை வாடகை வீடாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. வெளிப்புறங்களில் மொட்டை மாடியில் வாயகன்ற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இது சிறிய பரிகாரம்தான். இந்த தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இது பறவைகள் அதை குடிக்கும். அந்த பறவைகளுடைய தாகம் தீர்வது போல உங்களுடைய பண பிரச்சனை தீரும். அதே மாதிரி திங்கட்கிழமையில் மாலை வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வந்தால் வருமானம் பெருகும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்பொழுது
12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும், தோற்ற பொலிவில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக வெளிப்படுத்துங்க. பழைய நினைவுகள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிடையே சில புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் உள்ள உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலையில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பழைய நினைவுகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை, உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி அதாவது எதை நினைத்து முயற்சி எடுத்தாலும் அது நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியும். அதே மாதிரி வேலையை நம்ம உயர்த்தணும்னு நினச்சா உயர்த்த முடியும். இது மனசு தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. யாருன்னா வந்தால் தூக்கி விடுவாங்கலாம் நினைக்காதீங்க. நம்மளே தான் எழுந்துக்கணும். அதுதான் மோட்டிவேஷன். புரியுதுங்களா? அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு 7 நாட்டு சனி நடக்குது. சில பேர் 35 வயசு 40 வயசு உள்ள பொங்கு சனி நடக்கும். அப்போ பொங்கு சனி நடக்கும்போது எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த பொங்கு சனி நேரத்தில் எங்கே போனோம்? திருக்கொள்ளிக்காடு சென்று வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடைபெறும். போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட ஐந்தாமன், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில் ஒரு கலகலப்பான ஒரு சந்தோஷமான பேச்சுகள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்பட ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்க வழக்கு செயல்பாடுகளில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியம். நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் மற்றவர் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகளில் அதாவது நீங்கள் செய்கின்ற ஒரு செயல்பாடில் சுதந்திரத்தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே போல் இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் மேன்மை இன்றைக்கி ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், அதாவது காரம் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயம் எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பேச்சு வார்த்தை இன்றைக்கி மேலோங்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் நிறைய மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இணையத்துறைகளில் ஒரு முன்னேற்றமான ஒரு தருணங்கள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புதிய வாய்ப்புகளும் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம், தொழிலில் முன்னேற்றம். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது.
இன்றைய நாள் அதிசய தெற்கு திசையின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதாவது சமூக சேவை, சில பேர்லாம் சமூக சேவை செய்வாங்க. அந்த சேவை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு திறன் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். அதே மாதிரி கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கை கால் வலி, சளி பிடிக்கிறது, இந்த ஜுரம் வர்றது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சகோதர வழியிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நல்லாயிருக்கும். உடற்பயிற்சி செய்தால் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம், நேர்மைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற நாளாக இருக்குது. குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி அதிசய கிழக்கு அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறிப்போன சில பொருட்கள் மீது இன்றைக்கி அது கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதே சமயத்தில் உறவுகள் வழியிலும் விட்டு கொடுங்க. வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் வீடு மனை வாங்குகின்ற யோகமும் உண்டு. அரசு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எதிர்பாராத தன வரவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தவறிப்போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயமும் இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைக்கி அதிசய தெற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் வேலை பளு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய புரிதல் விட்டு கொடுத்தல் இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே மாதிரி காஸ்ட்லியான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போங்க. குடும்பத்திலும் சரி, ஒரு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வது அதையெல்லாம் தவிர்த்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த கால்நடைத்துறை விவசாயத்துறை சார்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும். இன்றைக்கி நல்லா முருகரையும் வணங்குங்க, குரு பகவானையும் வணங்குங்க. இன்றைக்கி அதாவது அருமையான ஒரு நாள். சித்தர்கள் வழிபாடும் இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களும் அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய
நண்பர்களின் உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத தனவரவு, வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படுத்த வேலை ஆட்களின் ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இழுபறியான தன வரவுகள் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தில் வேலையில் நிறைய மாற்றமான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி காணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி கைகூடும். வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கார உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்திருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் மேலோங்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் ஏற்படும். அரசு விஷயத்தில் பொறுமையோடு இருப்பது நல்லது. அதாவது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் தேவை. சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது. நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இணையம் சார்ந்த துறைகளில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வேலையில் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மை, அதாவது செலவை இன்றைக்கி கம்மி பண்ணுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தையால் அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படும். எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். வேலையில் புதுவிதமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மூலம் இன்றைக்கி நல்ல ஒரு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணம் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது.
தந்தையால் அலைச்சல்கள் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இன்றைக்கி உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட நெட்டாமின், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும், கவனமாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு போட்டிகளில் ஈடுபட்டு இன்றைக்கி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. முயற்சி அத்தனையும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், திருவினையாக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நவீன தொழில்நுட்ப விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம். எந்த ஒரு காரியத்திலும் இன்றைக்கி முயற்சி எடுத்தால் அது வெற்றி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுத்தும். வேகத்தோடு செயல்படக்கூடிய திறன் இன்றைக்கி இருக்கும். அதே போல் வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படுத்தும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் நீலமும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைக்கி தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். சகோதர வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி பயணங்கள், இப்போ ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவான் சனியை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள். சில பேருக்கு லாட்ரி யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு நாளுன்னு இன்றைக்கி வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே இன்றைக்கி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யாரிடமாவது உதவிகரம் கேட்டிருந்தால் அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.